அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ வந்து ஒரு நடிகர்னா அதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு பாத்ரூம் இருக்கும், அதுக்குள்ளே யாரும் போகக்கூடாது. இவர் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் யூஸ் பண்ணுற பாத்ரூமில் போய் குளிப்பார், எல்லாரும் யூஸ் பண்ணுற துண்டு எடுத்துக்கூடாது. அது அவருடைய பிறந்த நாளுக்கு எவ்வளோ கூட்டம் சார் வரும் அப்போலாம்? எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அப்படி வருவாங்க. எங்கெங்கே ஊர்லேருந்தெல்லாம் வருவாங்க. அந்த ராஜாபாத ஸ்ட்ரீட் 2 3 தெரு 4 தெருவும் அப்படியே ஃபுல்லாக அவர் ட்ராவல் ஆகும். எல்லாரோடையும் எடுப்பார், யாரையும் மிஸ் பண்ண மாட்டார். எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேரும் எடுப்பார், அத்தனை பேரும் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் சாப்பாடு வந்து தரமாட்டாரு. ப்ரொடக்ஷன்ல வந்து செலவா ஒண்ணு. இவரு சொந்த காசு தான். அந்த கம்பெனி ப்ரொடியூசர் காசுல எடுத்து சாப்பாடு போடுன்னு தான் சொல்ல மாட்டாரு. அந்த காசை யூஸ் பண்ணவும் மாட்டாரு. அவர் சொந்த காசுல. பட் எனக்கு இதில் என்ன ஒரு சந்தோஷம் கேட்டிங்கன்னா, நான் அவர் படத்துலேயே ஒரு கிளாப் அசிஸ்டண்டாக இருந்து அவர் படத்துலேயே கோ டைரக்டர் ஆகி அவரை வச்சே டைரக்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம தயங்கினாலும் கூட அவர் பழகிற கேரக்டர் அதை பார்க்கும்போது என்னென்னா, அவரை நம்ம கமெண்ட் பண்ணி வேலை வாங்குறது நமக்கு ஒரு தயக்கமே இருக்காது. ஏன்னா ஒரு யானை பாகன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் அவர் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பார். அதேதான் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாருன்னு கூட இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கேரவான் ஒரு கல்ச்சர் வர ஆரம்பிச்சு கூட கேரவான் கேட்கவே மாட்டேன் சார். லாஸ்ட் நான் தான் படம் எடுத்தது, எங்கலாசன் எடுத்தேன். அப்போ வந்து நான் சொல்கிறேன், ஆனால் கேரவேன்னு ஒன்று வந்திருக்கு, நான் உனக்கு ஏற்பாடு நான் பண்ணட்டுமா, நான் கொண்டு வந்து வைக்கட்டுமா அப்படின்னு. வேணாம்டா, என் காசு நிறையா இருக்கா அவன்கிட்ட. பட்டு போல நான் வசித்து பால்மழை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையை 8 திசை மேல் வளர்த்த சின்ன மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே அன்னை தமிழே வாழியணி. அன்பிற்கினிய ஆதன் சினிமானியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்ன ஒண்ணுமே, இப்படி ஒரு மனிதன் தமிழ் திரையுலகத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பிறக்கவே முடியாது. தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம், வைரம் அப்படின்லாம் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, போற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதன் இன்றைக்கும் மறைந்து 2 வருடங்களான பிறகும் இன்றைக்கும் அதனுடைய நீட்சியும் அதனுடைய தொடர்ச்சியும் இருக்கு. அதற்கு மிகப்பெரிய உதாரணமே கேப்டன் பிரபாகர் படத்துடைய ரீரிலீஸ் தான். பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அவரோட பணியாற்றிய ஒரு சிலர் வந்திருக்காங்க நம்ம கூட பேசுறதுக்காக. முதலாவதாக நம்மளுடைய ப்ரொடியூசர் தங்கராஜ் சார், சுந்தரா டிராவல்ஸ் படம் எடுத்து மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் கொடுத்த சுந்தரா டிராவல்ஸ் தங்கராஜ் சார். அண்ட் அவரோட அநேக இடங்களுக்கு சென்று அவருடைய புகைப்படங்களை எடுத்து நல்ல ஒரு ராப்போல ஒரு நட்போடு இருந்த ஸ்டில்ஸ் சந்திரபாண்டியன் சார். வணக்கம் சார். அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து நம்ம கூட பேசுறதுக்காக டைரக்டர் உதயன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். கேப்டன் அப்படின்னு கேட்ட உடனே உங்களுடைய மனங்களில் நினைவுக்கு வருவது என்ன சார்? நான் விஜயகாந்த் சார் வந்து 82ல் பார்த்தேன், 82. நான் அப்போ வந்து எடிட்டர் கே நாராயண சார்கிட்ட வந்து எடிட்டர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து ஐவிசிசியோட அசோசியேட் ஒருத்தர் சுந்தரராஜன் ஒருத்தர், அவர் வந்து எடிட்டிங் ரூமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். நானும் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் விஜயகாந்த் சார் வந்து அங்கே வந்தார். ஆனால் நான் ஊரில் இருக்கும்போது விஜயகாந்த் சந்திரசேகர்னா எனக்கு அவ்வளோ ஒரு பிரியம். அவங்க படம் தான் பார்ப்பேன், ஆனால் ரொம்ப பெரிய படங்கள்லாம் வருதோ இல்லையோ, பட் அவங்க படம் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. இருந்தாலும் இவங்க ஃபோட்டோ பார்த்தா எனக்கு போதும். அதனால் அவங்க 2 பேரும் மேலே எனக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் பார்க்குற பாக்கியம் கிடைக்குமான்ற எண்ணம் கூட அப்போ இருந்துச்சு. அந்த டயத்தில் வந்து நான் எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் சார் வந்து அங்கே வந்து ஒரு இதில் உட்காந்துருக்காரு, ரூம் உள்ளற, அந்த ஆஃபீஸ் உள்ளற, அந்த எடிட்டிங் அந்த இதில் உட்காந்துருக்காரு. நான் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் ரீல் தூக்கிட்டு போகும்போது இப்படி திரும்பி பார்த்தேன், விஜயகாந்த் சார். உடனே அவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா அந்த டைரக்டர் எப்படின்னா ஒரு மாதிரி கோபம், எடிட்டரு யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார் வந்தாலும் பார்க்கக்கூடாது, யாரும் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மலையாளி அவர். அப்போ அதை பார்த்துட்டு நான் அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டேன். பொண்ணு இவரும் என்ன பேசுகிறாங்க தெரியாது, இவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. ஏன்னா பார்த்தா இவர்கிட்ட கேட்கலாம், அசோசியேட் டைரக்டர் இருக்கார்ல, அவர் என்கிட்ட பேச மாட்டார். அப்போ எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி அதோட விட்டுட்டேன். அப்புறம் இங்கே அந்த டைரக்டர் வந்து இங்கே ஜிகு ஜிகு ரயில்னு ஒரு படம் தமிழில் பண்ணார். எஸ்வி சேகரும்
சுலக்ஷனாவும் பீக்கில் இருந்த டைமு அதான் ஒரு படம் பண்ணார். அப்போ அந்த டைரக்டர் வந்து இந்த டைரக்ஷன் இங்கே தமிழில் பண்ண போகிறேன்னும் போது நான் அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் எட்டிங்கில் வேணாம் சார், எனக்கு போதும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் எங்கள் ஊர்லெலாம் தெரியும், என்னை எப்படியாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், நான் உன்னை வச்சுக்கிறேன், பட்டு நாளைக்கு நீ வரக்கூடாது, எடிட்டிங் ரூமில் வேலை பார்க்கக்கூடாது, அப்படின்னா கூப்பிட்டு போகிறான்டான்ட்டார். அப்புறம் அந்த படம் ஒர்க் பண்ண வந்தேன். அங்கே இளையராஜா சார் வீடு பக்கத்தில் தான் அந்த ஆஃபீஸு, இப்போ இளையராஜா வீடு இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் கேபி கந்தவேல் ப்ரொடியூசர் அதுக்கு ஆஃபீஸு. அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அந்த இவர் இருக்கார்ல, அந்த ஐசிசியோட சுந்தரராஜன், அவர் வந்து விஜயகாந்துக்கு நெருக்கமானவர், அவங்க ரிலேஷன் மாதிரி அப்படி வரும்னு நினைக்கிறேன். அப்போ அவர் அங்கே வர்றாரு, அப்போ அந்த ஆஃபீஸ்க்கு வர்றாரு. அப்போ அவரையும் பார்த்துட்டேன், எங்கள் டைரக்டரையும் பார்த்துட்டேன், இப்போ நான் இருக்கேன். இப்போ அவர் சுந்தரராஜன் சார் வந்து என்ன சொன்னார், என்ன தம்பி நீ இங்கே ஒர்க் பண்ண போறியா? ஆமாம் சார், நான் ஒர்க் பண்ண வந்திருக்கேன்னு. சரி பரவாயில்ல, அந்த விஜயகாந்த் ஆஃபீஸ் இருக்குது ரோஹிணியில், அங்கே போயிட்டு லியாகத் அலி கான் இன்னாரு இருக்காங்க, போய் கூப்பிட்டு வரையா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன், நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு, பக்கத்தில் தான் ரோஹிணி வந்து, நான் வந்து பழைய வீடு, அது சின்ன சின்ன ரூமாக இருக்கும், அது சின்ன சின்னதாக வாடகை விட்டுருப்பாங்க. ஒரு பழைய ரூமில் கார்ட்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் தலப்பா கட்டி இவர் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. நான் போயிட்டு இப்படி எட்டி பார்க்குறது வெளியே வந்துடுறது, எட்டி பார்க்குறது வெளியே வந்துடுது. தம்பி அப்படின்னு லியாகத்தை வந்து எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்னா, நான் வந்து ட்ரை பண்ணி இந்த காலத்தில் என்னோடய ஃபேஸ் பார்த்துருக்காரு. மேகம்ன்ற படத்தில் அவர் ஒர்க் பண்ணும்போது நான் இப்போ வந்து அவரை போய் பார்த்தேன். அந்த டயத்தில் நான் போயிட்டு அவர் கூப்பிட்டோன்னு உள்ளே போனேன். போய் லியாகத்திட்ட கொடுத்தேன் பேப்பரை. அதில் என்ன எழுதிச்சு. நீ எங்கே இருக்க அப்படின்னா, நான் வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கேன் சார். உடனே விஜயகாந்த் என்னை இப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி, அவர் பார்க்க முடியாது, அந்த கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. அப்புறம் உடனே லியாகத்து சொன்னார், சார் இவன் அசிஸ்டண்டாக ட்ரை பண்ண பையன்தான் அப்படின்னு அவர்கிட்ட கொஞ்சம் இன்ட்ரூஸ் பண்ணார். பண்ணதுக்கப்புறம் அங்கே கூப்பிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் விஜயகாந்த் சாரை பார்க்கல. அந்த படம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சுந்தரராஜன் சார் வந்து இவர் படம், விஜயகாந்த் சார் படம் ஒரு சொந்த படம் நினைக்கிறேன், ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க, தீர்ப்பேன் கையில்னு. நேதாஜி சார் கதை வசனம், இதெல்லாம் தெரியாது, பட் இது செட்டப் ஆகிடுச்சு. ஷூட்டிங் போகும்போது என்னைய வந்து அந்த சுந்தரராஜன் சார் நீ அங்கே வா அப்படின்னாரு. வந்து 39 ரூம் நம்பர், அந்த நம்பரில் விஜயகாந்த் சார் உட்காந்துருந்தார், சுந்தரராஜன் உட்காந்துருந்தார். உடனே என்னை சொன்னார், இந்த பையன் வந்து மதுரைக்கார பையன்தான், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன் அப்படின்னு. அப்படி டக்குன்னு இருந்துச்சு, எந்த ஊரா அப்படின்னாரு. இல்லை அந்த ஊர், எங்கள் ஊரா அது அப்படின்னாரு. ஆமாண்ணே, உங்களை நல்லா தெரியும், ரொம்ப பிடிக்கும், அப்படி இப்படின்லாம் சொன்னேன். உட்கார இல்லை நான் சமமாக உட்கார மாட்டேன்ட்டேன். எனக்கு நடிகர்னா ஒரு கடவுள் மாதிரி தான் நான் கிராமத்தில் நினைப்போம். ஸோ அந்த இதில் வந்து உட்காரல. இல்லை உட்காரு அண்ணன் தான் உட்காரு அப்படின்னு. அப்படி தான் எனக்கு விஜயகாந்த் பழக்கம். அப்படியே அந்த படத்தில் எனக்கு கிளாப், பெங்களூரில் ஷூட்டிங் நடக்கும்போது கிளாப் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. கொடுத்து இந்தா ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னார். அதில் ஆர்டிஸ்ட் யார் தெரியுங்களா? சந்திரசேகர், விஜயகாந்த், வடிவுக்கரசி, ராதா ரவி, நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் தெரியுமா? இவங்கெல்லாம் ஒரு செட்டு. வடிவுக்கரசியை விட்டுருங்க, இந்த 4 பேரும் அலம்பு. நான் பக்கத்தில் தான் இருப்பேன். ஸோ இவங்க கடைசி எழுதி ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படியே வந்தார். வந்தப்போ சின்ன சின்ன படங்கள் அப்படி ஆரம்பிச்சிச்சு. அப்போ மதுரைக்கு போயிருந்தார். அப்போ நானும் மதுரைக்கு போயிருந்தேன். போயிட்டு அவரை ஒரு நடராஜா லாட்ஜ்னு ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தார். நான் போய் அவரை பார்த்தேன். என்னப்பா அப்படின்னாரு. இல்லை நான் இங்கே தான் ஊர் அப்படின்னு. ஆமாம்லாம் நம்ம எங்கள் ஊர் அப்படி இப்படின்னு சொன்னார். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்கள் அம்மாவை கீழே நிறுத்தி வச்சுருக்கேன். நான் மதுரைக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவை கீழே அண்ணா நான் மதுரையில் இது அம்மா வந்திருக்காங்க, கீழே நிற்கிறாங்க, கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு. அப்போ கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் தான் அம்மான்னு உடனே வாங்கம்மான்னு சொல்லிட்டு, அம்மா இவர் தான் விஜயகாந்த் அப்படின்னு. நடிகர்மா அப்படின்னா. நடிகராப்பா, நீ நடிகராப்பா அப்படின்னு. எங்கள் அம்மா சினிமா பார்த்தது பாலும் பழமும் ஏதோ ஒரு படம் என்ன படமா பாசமா, அதுவும் நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தது தான்மா. அதுக்கப்புறம் தெரியாது எனக்கு. கிராமம், எங்கள் ஊர்லாம் வந்து ரொம்ப சின்ன கிராமம். ஒரு அதில் இவரெல்லாம் தெரியாது. ஒன்று சினிமாவில் பெரிய ஆளுமா, அண்ணன் கூட ஒர்க் பண்ணுறேம்மா அப்படின்னு.
அப்போ வந்து எங்கள் அம்மா இப்படி அவர் கன்னத்தை தடவிட்டு, ஐயா நீ எம்எல்ஏ யாரு ஐயா அப்பா. அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கள் அம்மா. நான் பேட்டியெல்லாம் சொல்லியிருக்கேன். என் கையை பிடிச்சி அவர்கிட்ட கொடுத்து, தம்பியை பார்த்துக்கய்யா, காணாமல் போயிடுவாயா, ஒரு பையா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அன்னையிலேருந்து நான் விஜயகாந்த் கூட 83. அதுக்கப்புறம் என்னோட டேக்கப் அத்தனையும் அவருக்கு தெரியும். நான் எப்படி வாழ்ந்துங்கிற விஷயம் பூரா அவர் கேராப்பில் தான் நான் வாழ்ந்தேன். எனக்கு பேரே வந்து விஜயகாந்த் தங்கராஜன்ற அளவுக்கு நானாக பில்டப் பண்ணிக்கிட்டு நல்லா அப்படியே கூட இருந்தேன். தொடர்ந்து பேசலாம் சார். சார் நீங்கள் சொல்லுங்கள் கேப்டன் அப்படின்னா. அவருடைய அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சதே எனக்கு இன்னொருத்தரோட நான் வந்து அசிஸ்டண்ட் மாதிரி நான் போனேன். வீரபத்ரன்ட்டு பொம்மைன்னு பத்திரிக்காரு. அதில் தான் எனக்கு அவருடைய அனுபவம் அறிமுகமே கிடைச்சது. அப்போது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாள் இங்கே ராவுத்தர் ஃபிலிம்ஸ் இங்கே ராஜாபதர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அப்போ ஒரு நாள் நான் கேமரா எடுத்துகிட்டு அவரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் போகும்போது தான் ஃபோட்டோவும் எடுத்துட்டேன். குளிச்சுட்டு இருந்தார். சும்மா சாதாரண பாத்ரூம் தான், சாதாரண வாழ்க்கை தான். அவர் ரொம்ப சிம்பிளாக தான் வாழ்வார். இப்போ வந்து ஒரு நடிகர்னா அதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு பாத்ரூம் இருக்கும், அதுக்குள்ளே யாரும் போகக்கூடாது. இவர் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாரும் யூஸ் பண்ணுற பாத்ரூமில் போய் குளிப்பார். எல்லாரும் யூஸ் பண்ணுற துண்டு எடுத்து கூட தோட்டிப்பார். அது மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பார் எல்லாரோடையும். அப்போ குளிச்சுட்டு வந்துட்டு சரின்ட்டு எங்கே எடுக்க போகிறேன்னா, அங்கே சைடில் அந்த இது இருக்கும், ஒரு கல் செடி மாதிரி நல்லாயிருக்கும் அந்த செடிங்கெல்லாம். அதில் சும்மா வச்சு ஒரு 10 நிமிஷம்தான் டக்குன்னு எடுத்துட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா இந்த படம் நடந்தது, இந்த பாலு ஆனந்த படம். அது என்ன படம் அது? நானே ராஜா நானே மந்திரி. அது வாகினியில் நடந்தது. அந்த ஃபோட்டோவெல்லாம் நான் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க போகும்போது தான் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குடா, கொஞ்சம் இந்த அப்போல்லாம் இந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் அனுப்புவாங்க ஃபோட்டோஸ், அது கொஞ்சம் போட்டு கொடுன்னாரு. அது போட்டு கொடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நட்பு கிடச்சி, அவருக்கு பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் இந்த ரசிகர்களுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா பிறந்த நாள் நடக்கும்போதெல்லாம் கூப்பிட்டுடுவார். அப்படி தான் உள்ள என்ட்ரி ஆனது. அவருடைய பிறந்த நாளுக்கு எவ்வளோ கூட்டம் சார் வரும் அப்போல்லாம்? எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அப்படி வருவாங்க. எங்கெங்கே ஊர்லேருந்தெல்லாம் வருவாங்க. அந்த ராஜாபாத ஸ்ட்ரீட் 2, 3 தெரு 4 தெருவும் அப்படியே ஃபுல்லாக ஸ்தபிச்சு போயிடும். ஏன்னா அவ்வளோ வேனு மதுரையிலேருந்து வரும், திருச்சியிலேருந்து வரும், விழுப்புரத்துலேருந்து வரும், சிதம்பரம் எல்லாம் தான். இந்த சவுத்துலெல்லாம் ஃபுல்லாக ஒரு ஜனங்கள் தான் வருவாங்க. அது கியூ பார்த்திங்கன்னா அந்த வரையும் நிற்கும். அந்த சரத்குமார் சார் ஆஃபீஸ் இருக்குது, அது வரையும் அந்த சந்தில் போயிட்டு அப்படி போகும். அப்படியே வருவாங்க. எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அவரோட ட்ராவல் ஆகணும். அவரோட ட்ராவல் ஆகும். எல்லாரோடையும் எடுப்பார். யாரையும் மிஸ் பண்ண மாட்டார். எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேரும் எடுப்பார். அத்தனை பேரும் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போகுமா சார்? அதெல்லாம் சாப்பாடுலாம் பர்ஃபெக்டாக போயிடும். சாப்பாடு மேட்டர்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக போயிடும். ஊரில் இருந்தால் கூட, அங்கே ஷூட்டிங்கில் நடந்தால் கூட அங்கே ஷூட்டிங்கே வருவாங்க. அங்கேயும் அது மாதிரி அவங்களுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு பண்ணுவார். அது எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுவார். அதே மாதிரி இந்த ஊர்லேருந்து வர்றாங்க, சேலத்துலேருந்து வராங்க ஒரு குரூப்புன்னா அங்கே பார்த்தா ஒரு 200-250 பேர் வருவாங்க. அங்கே சாப்பாடுலாம் உடனே சுப்பையா அண்ணா இவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க கிடக்கிறதுனா எல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க. அவருக்கு நல்லா கைக்கு ஒரு ஆள் சுப்பையான், அவர் தான் கூடவே இருந்தார். ப்ரொடக்ஷன் சாப்பாடு தரமாட்டார். ப்ரொடக்ஷனில் வந்து அவங்க செலவாக ஒன்று. இவரு சொந்த காசு தான். அந்த கம்பெனி ப்ரொடியூசர் காசில் எடுத்து சாப்பாடு போடுன்னு தான் சொல்ல மாட்டார். அந்த காசை யூஸ் பண்ணவும் மாட்டார். அவர் சொந்த காசில் இப்போ சுப்பையாண்ணாங்கிட்ட சொல்லுவார், போய் கிடக்கிறன்னு சுப்பையாண்ணா எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிவிடுவார். அது மாதிரி எல்லாம் ரொம்ப மனிதநேயம் உள்ளவர். எல்லோரும் ஒரே ட்ரீட் தான். இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரிலாம் இல்லை. நல்ல வர மறக்க முடியும். நீங்கள் அவருக்கு முதல்ல கதை சொன்ன அனுபவம் எப்படி இருந்தது சார்? விஜயகாந்த் சார் கூட என்னோட அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக காவிய தலைவன் படத்தில் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் கிளாப் அடிக்கிற அசிஸ்டண்ட். நம்ம கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் தான் டைரக்டர், ஆபா சார் ப்ரொடியூசர். அவங்க பேனரில் கேஜி சாரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு அவர் ஆர்வமாக ஆபா சாரே பண்ணி அதில் கேப்டன் ஹீரோ நடித்தார். அவர் ஃபேமிலி ட்ராமா கதை. அதில் நான் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர், கிளாப் அடிக்கிறேன் அதில். அதுக்கப்புறம் அதில் கோ டைரக்டர் இருந்த மகாராஜன், அவரை வச்சு வல்லரசுன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அதில் நான் கோ டைரக்டர். ஸோ அதில் ஒர்க் பண்ணுறேன் நான். அப்படி இருக்கும்போது தான் ரொம்ப அந்த கதை சொல்லி அப்படி சாருக்கு கதை சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுற நேரம், வல்லரசு டயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து
ஆக்ஷன் படமே எதுவுமே ஓடாதுன்னு சொல்லி எல்லாருமே லவ் ட்ராக்ல கதை பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபேமிலி ட்ராமா அப்படி இப்படின்னு. அவர் கேப்டன் மட்டும்தான் சரி நம்ம ஆக்ஷன் ஹீரோவே வந்துட்டோம், அப்போ நம்மளே ரிஸ்க் எடுப்போம் தான் வல்லரசு ஓன் ப்ரொடக்ஷனில் அவர் சரி நல்ல செலவு பண்ணி நல்ல ஆக்ஷன் படம் எடுப்போம்னு ஃபஸ்ட்டு அவங்க ப்ரொடக்ஷன் அந்த கேப்டன் சினி கிரியேஷன்ஸில் ஃபஸ்ட்டு பண்ணுற படம் வல்லரசு. ஸோ அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அந்த ட்ரெண்டே முடிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. ஏன்னா அவர் அந்த பக்கம் பேரில் சிம்மாசனம்லாம் நடிச்சிட்டு இருந்தார், அதெல்லாம் எல்லாம் ஃபேமிலி ட்ராமா, ஒரு லவ் ட்ராமா இல்லாமல் ட்ரெண்டு மாறி அப்போக்கே சர்க்கிள் மாறி வரும் இல்லைங்களா. ஸோ வல்லரசு தான் சரி நமக்காக நம்ம பண்ணுவோன்னே அப்படி அவர் ஆக்ஷன் பண்ணி நல்லா செலவு பண்ணி பண்ணாங்க. பட் அது பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா அடுத்த படம் ஒரு காமெடி படம் பண்ணலாம், ஏன்னா இது நம்ம ஆக்ஷன் படம் நம்ம கலருக்கு ஒன்று பண்ணுறோம், இப்போ ட்ரெண்டெல்லாம் மாறி போச்சு, ஒரு காமெடி படம் பண்ணலான்னு சொல்லி கதை கேட்குறாங்கன்னு சொல்லி நான் ஒரு காமெடி கதை தான் அவருக்கு சொல்லியிருந்தேன், வடிவேலையும் அவரையும் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு காமெடி கதை ரொம்ப பிடிச்சி போய் ஓகே பண்ணி வச்சுருந்தாங்க. பட் என்னன்னா வல்லரசு ரிலீஸ் ஆன பிறகு அது பெரிய ஹிட் ஆகி போயிடுச்சு. அன்னைக்கு இது ஒரு டெண்டர் மாதிரி ஆகி போச்சு, ஒரு பிரில்லியன்ட் சீன்ஸ் எல்லாம் வச்சு அந்த டைலாக் கிளாப்ஸ் வந்து ஒரு அன்னைக்கு சினிமாவில் அது பெரிய, நீங்கள் எந்த ப்ரொடியூசர் கதை சொல்ல போனாலும் வல்லரசு மாதிரி கதை சொல்லுப்பான்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்குற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. ஸோ ட்ரெண்டு பழையபடி அந்த ஆக்ஷனுக்கான ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சுன்னு அப்புறம் கேப்டனே சொல்லிட்டாரு, இல்லைப்பா பழையபடி நம்ம ஆக்ஷன் கலருக்கே படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இதுக்கு காமெடி படம் பண்ணணும், நம்ம ஆக்ஷன் படமே பண்ணலான்னு உடனே இப்போ அந்த காமெடி கதை வேணாங்கிற மூடுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நான் ஒரு பொலிட்டிக்கல் கதை சொன்னேன், நான் பொலிட்டிக்கல்லையும் அது டூயல் ரோல் கதை மாதிரி இருக்கும், அதை ஓகே பண்ணி வச்சுருந்தாங்க. பட் என்ன அது அந்த நேரம் அது பண்ணுறதுக்கான சூழல் வரல, இடையில அவர் டேட்ஸ் வாஞ்சினாதன் அதுன்னு அடுத்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் கடற்கடன் வந்துருச்சு. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் நான் வேறு படங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் திரும்ப இன்னும் வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு போய் சொன்னது தான் இந்த பேரரசு கதை. பட் பேரரசு கதை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல சுதி சார்ட்டு தான் சொன்னேன், அவர் கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. நான் முதல்ல சொன்ன அந்த டூயல் ரோல் கதையெல்லாம் அது முதல்ல கேட்டு ஓகே பண்ணி இருந்தாலும் கூட நான் அடுத்து போகிறப்ப சரி வேறு கதை சொல்லுவேன், ஆக்ஷன் இது ஒரு பொலிட்டிக்கல் கதை இல்லாமல் வேறு வெறும் ஆக்ஷனாக சொல்லுவேன்ட்டு டூயல் ரோல் கதை சொல்லுவேன்ட்டு சொன்ன உடனே சுதி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மறுநாளே கேப்டன்கிட்ட கேட்க சொல்லி கேப்டன் நான் வீட்டுக்கு வர சொல்லி கேட்டார், ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படி கமிட் ஆனது தான். பட் அது வந்து என்ன ரோஜா கம்பெனிஸ்க்கு அவர் கொடுத்துருந்த டேட்டு, அதனால அங்கே சொல்ல சொல்லி எனக்கு அப்படி தான் அந்த கமிட் ஆச்சு. பட் எனக்கு இதில் என்ன ஒரு சந்தோஷம் கேட்டிங்கன்னா நான் அவர் படத்துலேயே ஒரு கிளாப் அசிஸ்டண்டாக இருந்து அவர் படத்துலேயே கோ டைரக்டர் ஆகி அவரை வச்சே டைரக்ட் பண்ணுறதுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன ஒரு சின்ன கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னை பார்த்துருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு நானே டயலாக் சொல்லி கொடுத்து நான் ஒரு கோ டைரக்டராக இருந்திருக்கிறேன். பட் நம்ம தயங்கினாலும் கூட அவர் பழகிற கேரக்டர் அதை பார்க்கும்போது என்னன்னா அவரை நம்ம கமெண்ட் பண்ணி வேலை வாங்குறது நமக்கு ஒரு தயக்கமே இருக்காது. ஏன்னா ஒரு யானை பாகன் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் அவர் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பார். அதேதான் அவர் சொல்றதெல்லாம் கேட்கிறாருன்னு கூட இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நம்ம சொல்றது கேட்க ஆரம்பிப்பாங்க. அது நமக்கு அதுதான் அவருடைய இது ஹைலைட்டே தான், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், யாரையுமே வேலை வாங்குறது நமக்கு ஒரு பயமே வராது. எனக்கும் அப்படிதான். அவரால் இந்த உழவன் மகன் படம் பண்ணும்போது எனக்கு அவரால் தான் எனக்கு நிறைய நடிகர்கள்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகுனது. இது நல்லா எடுப்பான்னு ஒரு ஊக்கம் தர்றாரு, அதை பார்த்து அவங்களும் கம்முன்னு எழுதுறாங்க இல்லையா. இப்போ அவரே அவர் கூப்பிடுறாரு வர்றாரு போஸ்ட் தராருன்னும் போது மற்ற நடிகர்களில் கூட இருக்கிறவங்க அவர் அவ்வளோ பெரிய ஆள், அவர் ப்ரொடியூசரு, அவரே பண்ணும்போது கூட இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா. அது மாதிரி இல்லை கதை ஒருத்தட்ட கதை கேட்டார்னா அதுக்குள்ளே இவர் இன்னும் ஆக மாட்டார் ஸ்பாட்டில். ஆமாம் அதெல்லாம் பண்ண. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், தம்பி சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து மனோஜ்குமார் ஒரு படம், அது வந்து இங்கே ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபைட் எடுத்துக்கிட்டு நான் அவரை பார்க்க போகிறேன், உட்காந்துருக்காரு, உட்காந்தா சட்டை கிழிஞ்சிருக்கு. நான் என்னென்ன சட்டை அப்படி எடுத்து வச்சுருக்காங்கடா அப்படின்னு சொன்னார். ஏன் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ, எங்கே தங்க சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது இந்த படம் என்னது மணிவண்ணன் சார் 100வது நாள், அதில் வந்து அதில் இவர் மோகன் சார் இவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணாங்க. அப்போல்லாம் இவர் அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இவர் எங்கே தெரியுங்களா சாப்பிட்டாரு, நான் ஸ்டில்ஸ் ரவி சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். இந்த காஸ்டியூம்ஸ் பொட்டியெல்லாம் இப்போ ட்ரங்க் பொட்டி மாதிரி பெரிய பொட்டி வரும், அதில் தான் உட்காந்து அங்கே தான் அந்த ரூமில் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவரும் அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு பொட்டி மேலே உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காரு, பிளாக் அண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு. அதான் யோசிச்சேன் ஒரு மோகன் அவருக்கு ஈக்குவலாக இவரும் ஆக்ட் பண்ணுறாரு. மோகன் தான் பெரிய ஆளு, பட் ஆனால் அவருக்கு அந்த இது கொடுக்கல. ஆனால் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு அவர் அவ்வளோ டவுன் டு எர்த்ன்ற மாதிரி அவர் கேரவான் ஒரு கல்ச்சர் வர ஆரம்பிச்சு கூட கேரவான் கேட்கவே மாட்டேன் சார். லாஸ்ட் நான் தான் படம் எடுத்தது, எங்களாசன் எடுத்தேன். அப்போ வந்து நான் சொல்கிறேன், ஆனால் கேரவேன்னு ஒன்று வந்திருக்கு, நான் உனக்கு நான் பண்ணட்டுமா
நான் கொண்டு வந்து வைக்கட்டுமா அப்படின்னு. வேணாம்டா, என் காசு நிறையா இருக்கா அவன்கிட்ட அப்படின்னு சொன்னார். ஏன்னா கடைசி கேரவன் இருக்குல்ல, லாஸ்ட் டேட்டில் கூட பெரிய க்யூ அங்கே ஜனங்க. அப்போ கூட அண்ணே கூட்டம் ரொம்ப இருக்குண்ணே, நீ ஏதாவது சேஃப்டிக்கு இது வச்சுக்கணும் அப்படின்னு. இல்லைடா வேணாம்டா விட்றா அப்படின்னு சொல்லி வேன் இருக்குல்ல, நான் வேன் அனுப்பிச்சேன், அந்த ஏசி வேன். அப்போ தான் வந்த டைமு போரூரில் ஷூட்டிங்கு சாங் எடுக்கிறேன். அங்கே வந்து அப்படி வேணான்னு அவருக்கு எப்படின்னா ஓப்பனாக இருக்கணும், ஓப்பனாக நல்லா பேசணும், எல்லாரோடையும் சிரிக்கணும். ஏழை பணக்காரன் அவர்கிட்ட கிடையாது. ஸோ நல்ல ட்ரெஸ்ஸு என்ன கொடுத்தாலும் போட்டுக்குவார். இவர் இப்போ ஒரு கதை சொல்லிட்டாரு அண்ணன், சொன்னதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆக மாட்டார். அப்போ நான் என்னண்ணே அப்படி எடுக்கிறாரு, அவன் மைண்டில் ஒன்று இருக்கும்டா, அப்போ அப்படி எடுக்கட்டும். அப்படி ஒரு கேரக்டரு அவர். எதுவுமே பெருசாக அவர் சொன்ன ஒரு என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆக்சுவலாக டைரக்டர் சொல்றதுல எதுலையுமே தலையிட கதை பிடிச்சிருச்சு. அது ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அசிஸ்டன்ட் நிறைய பேர் நிறைய கம்பெனி கதை சொல்ல ட்ரை பண்ணுவாங்களே. நீங்கள் கேப்டன் ஆஃபீஸில் அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸ் பாய் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட போதும். அங்கே ஆஃபீஸ் பாய்ட்ட கதை சொல்லிட்டீங்கன்னா நேரம் அடுத்த செகண்ட் ராவுத்தட்டு போய் கேப்டன் போயிடும். அண்ணன் ஒரு கதை கேட்டால் சூப்பராக இருக்குன்னா அடுத்த செகண்ட் கேட்டுருவாங்க. அதனால நீங்க அங்க ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், ஸ்டில் போட்டோகிராஃபர் யார்கிட்ட வேணாலும் கதை சொல்லலாம். அவங்களுக்கு பிடிச்சி போச்சா நேரம் கொண்டு உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மதிப்பாங்க. ஒரு கதை நல்லா இருக்குன்னு யார் சொன்னாலும் சரி உடனே கேட்டுருவாங்க, நல்லா இருந்தா உடனே கம்மி பண்ணிடுவாங்க. சரத் சார் அந்த புலன் விசாரணை படமே என்னுடைய ஆல்பம் பார்த்த பிறகுதான் அவருக்கு சரத் சார்னே தெரியும். இந்த படம் அவர் படம் எடுத்தாரு, மிஸ்டர் அது விட்டுங்க. அதுல இல்ல மிஸ்டர் கார்த்திக்ல நான் ஆல்பம் கொண்டு போய் காட்டினேன் இப்ராஹிம் அண்ணன்கிட்ட. அது காட்டும் போது யார் நல்லா இருக்கான ஆளு அப்படின்னு இப்ராஹிம் அண்ணன். அதை பார்த்து நான் சொன்னேன், இவர் தான் சரத்குமார், இவர் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு அப்படி அண்ணா. நல்லா இருக்கம்பா விஜய் பாரு அண்ணா. உடனே அவர் பார்த்து சரி நல்லா ஆயிட்டு கலர்களாக சூப்பராக இருக்கான், இல்லை நான் போடணும் தான் அந்த படத்தில் புலன் விசாரணை. இப்போ ராஜி இருந்தார் மேக்கப் மேன். சரத்குமாரை வந்து நான் பிஸ்னஸ் பண்ணேன், அவர்கிட்ட சந்தானம் கூட இருந்தார். ஏன்னா ப்ரொடியூசர் அவர் தான் ப்ரொடியூசர். அப்போ ஏன்னா இவர் சரத்குமார் வந்து குள்ளாவா இப்படி போட்டுக்கிட்டு பைசா தரணும் போய் இப்படி காலை இப்படி வச்சுட்டு இருப்பாரு, கண்டுக்க மாட்டார் யாரையும். அதை பார்த்துட்டு அப்படியே போட்டுக்குவார். இப்போ அந்த அவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் சொன்னாங்க இல்லையா. ஒரு நாள் நான் எப்போ விஜயகாந்த் ஆஃபீஸுக்குள்ளே வந்து 6 மணிக்கு திருநீர் வச்சுட்டு உள்ளே போயிடுவேன். எனக்கு 6 மணி கோயிலுக்கு போயிட்டு போயிடுவேன். அகத்திரி கோயில் இருக்குல்ல, போயிட்டு காம்பவுண்டுக்குள்ளே போயிடுவேன். நானும் விஜயகாந்த் எல்லா விஷயமும் என்கிட்ட கேட்பார், நாங்கள் பேசிக்குவோம். நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு பேச்சு. அப்போது இவரை யாரோ வர சொல்லியிருக்காங்க, விஜயகாந்த் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு தப்பா மாதிரி ஒரு சேர் இருக்கும் தெரியுமா வெளியில், அதில் உட்காந்துருக்காரு அவர். அப்போ நான் வந்து உள்ளே போகிறேன், உள்ளே போகும்போது உட்காந்துருக்காரு, 4-5 பேரோட உட்காந்துருக்காரு வெளியில். அப்போ நான் உள்ளே போயிட்டு இப்ராஹிம் நானே அந்த கன்செப்டின் நேரம் ப்ரொடியூசர் வந்து அங்கே வெளியில் உட்காந்துருக்காரு அப்படின்னு. யாரா அதான் எனக்கு அவர் பேர் அந்த அளவுக்கு நம்ம தெரியாத. அப்போ நான் சொன்னேன், உடனே விஜயகாந்த் அங்கே இருக்கார், வர சொல்லுப்பா அப்படின்னு. அப்புறம் தான் நான் உள்ளே அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் என்ன பேசுகிறேன்னு தெரியாது. இப்போ நான் இருப்பேன், நான் வந்து யதார்த்தமாக வந்து உள்ளே அவரை அனுப்பிச்சி விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்படித்தான் சத்துக்குமா உள்ளே வந்தேன். ஒரு கட்சி தலைவராகணும் அப்படிங்கிற அந்த ஆசையோ இல்லை இப்படிதான் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது ஒரு கோல், அதாவது ஒரு கட்சி தலைவராகணும் அப்படின்னு தான் இது எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாரா சார்? இல்லை, அது இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணமே விஜயண்ணனுக்கு இல்லவே இல்லை. கட்சியில் நான் வரணும், நான் ஒரு முதலமைச்சர் ஆகணும், அரசியலில் வரணும், அந்த எண்ணத்திலேயே அவர் எதுவுமே பண்ணதே இல்லை. அவர் நேச்சுரலாக அவர் என்ன சொல்கிறது, பிறப்புன்னே சொல்லிக்கலாம். அது ஒரு 16 வயசில் ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும் இல்லையா, நிறைய ஏழைங்களை காப்பாற்றணும், சில பேருக்கு இருக்கும் அந்த ட்ரீம், இல்லாதவங்களுக்கு செய்யணும். அந்த ட்ரீம்லேயே அவர் வந்தாரா எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கட்சின்னு ஆரம்பிக்கணும், கட்சிக்கு பண்ணணுன்ற எண்ணம்லாம் இல்லையே இல்லை. அவர் உண்மையாக நேச்சுரலாக எல்லாருக்கும் படிப்புக்கு நல்லா சம்பாதிக்கும் போது படிப்புக்கு பண்ணார். கால் இல்லாதவங்களுக்கு கால் கருவிகள் வாங்கி கொடுத்துருக்காரு, வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த காது கேட்காதவங்க இந்த ஜெமினி பாசன் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு இது பிளைண்ட் ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அப்பயே அவர் எல்லாமே பண்ணுவார். அதுமா அங்கேருந்து வந்து ஜானகி அம்மா அவங்க இதில் ராமாபுரத்தில் ஒன்று வச்சுருக்காங்க, அங்கே போய் பண்ணுவார். இதெல்லாம் கட்சியில் வரணும், நான் கட்சியில் பேர் எடுக்கணும், நான் முதலமைச்சராகணும், அந்த எண்ணத்துலலாம் பண்ணலை. அதுவா வழி அதுமா பண்ண அதுவே அவர் அந்த ட்ரூத் ட்ராக்குக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ அது மாதிரி வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அங்கே கட்சி ஆரம்பிக்கணும்னு அந்த எண்ணம்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. மக்களுக்கு தொண்டு செய்யணும், அதுவா கட்சி அதுவா அமைச்சுக்கிச்சே, அதுவா வந்தது. அது சொல்ல தேடி போல, அவரு தேடி போல, அவரு தேடி வந்தது. அதுதான் உண்மை. அவரா தேடிய எதுவுமே போல, அவரை தேடி வந்தது. அது சரி இப்படி இன்னும்
கட்சியில் பண்ணால் இன்னும் நல்லது பண்ணலான்னு அப்படியே தான் ஆரம்பிச்சுது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இல்ல அவருக்கு ஆக்சுவலா என்னன்னா நல்ல ஃபோர்ஸா எமோஷனல் டயலாக் பேசுற ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுவார். ஸோ அந்த படங்களும் அது மாதிரி அமைஞ்சிருச்சு. அமைஞ்சது நல்ல ஒரு ஏழைகளுக்காக குரல் கொடுக்கறது அவருக்கு எல்லாமே அமையும் போது அவருடைய கேரக்டராகவே அந்த கதையின் கேரக்டர் அமைய ஆக்சுவலாக அவருடைய இன்னர் கேரக்டர் தான். யார் மனசையும் புண்படுத்த மாட்டாருங்க, அது பெரிய மேட்ரு. அது யார் மனசையுமே அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு யார் மனசையும் அவர் புண்படுத்தினது இல்லை, எடுத்தெறிஞ்சு பேசினதெல்லாம் இல்லை. யார் சொன்னாலும் கேட்டுப்பார், நல்ல விஷயமா இருந்தால் யார் சொன்னாலும் கேட்டுப்பார். நான் பெரிய ஆள் நீ சின்ன ஆளுன்றதெல்லாம் இல்லை. அவர் மேனேஜர்ஸ் இருப்பாங்கள்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் இருந்த எல்லா நடிகரையும் தெரியும், எல்லா ப்ரொடியூசரையும் தெரியும், எல்லா மேனேஜர்ஸும் தெரியும். ஆனால் திமிரு பிடிச்ச மேனேஜர்ஸ் அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? நடிகனோட இவன் தான் பெரிய ஆளு. ஆமா, அது இருப்பாங்க செய்வாங்க. ஆனால் கடைசியில் அங்கேருந்து வெளியே விட்டதுக்கப்புறம் இவனை எவனும் மதிக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் எல்லா ஆஃபீஸுக்கும் ஏறி இறங்கியிருக்கேன், ஏன்னா படம் வாங்குவேன். ஸோ எல்லா மேனேஜரும் தெரியும். விஜயகாந்துக்கு ஒரு டேக்கப் அமைச்சு தர்றாங்க அப்படின்னா யாருன்னா ராவுத்தர் தான். விஜயகாந்த்னு ஒரு கேரக்டரை இப்போ இதுதான் அப்படின்னு வடிவம் அமைச்சது ராவுத்தர் தான். நான் சொல்கிறது தீர்ப்பு கையில் டயத்தில் வந்து யார் கதை சொன்னாலும் சரி, தம்பி கதை என்னையா, அண்ணன் தங்கச்சியை கெடுத்துட்டான், இல்லை தம்பியை கொண்டுட்டான், இப்படி சொல்லுவாங்கல்ல, சரி ஓகே தம்பி 5 ஃபைட் இருக்கணும், ராவுத்தர் சொல்லுவார். ஃபைட் 5 இருக்கணுங்க. இன்னும் வருஷம்லாம் பார்த்தா 10 படம் 20 படம்லாம் வந்திருக்கு. இவர் ஃபைட் பண்ணுறதா வேலை என்ன. ஆனால் இவரை வந்து இப்படி தான் கொண்டு வரணும். இல்லைப்பா கதை நல்லா இருக்குப்பா, இல்லைப்பா 5 ஃபைட் வேணுமியா, 6 ஃபைட் கூட வச்சுக்க. ஆனால் ஒரு நாளைக்கு 2 ஃபைட் முடிச்சுடுவாரு. இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரி அது விஜயகாந்தை வந்து இப்படிதான் கொண்டு வரணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடத்தினது வந்து இப்ராஹிம். அதே மாதிரி வந்து ஒரு சம்பவம் சொல்லிடுறேன். விஜயகாந்த் ஏறி வந்துகிட்டு இருக்காரு, படங்கள்லாம் புக் ஆகிட்டு இருக்கு. இப்போ இப்ராஹிம் சொல்றாரு, அப்போ விஜயகாந்த் நடிக்காத டயத்தில் ஒரு குரூப் வச்சிருந்தாரு, சீட்டு விளையாடுற குரூப்பு, லேகத்தி கட்ட சொல்லுவார். இது மாதிரி சும்மா அசிஸ்டண்ட் இருக்குது டைரக்டர் குரூப்பு, இதெல்லாம் வச்சு அவர்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா நடிக்காதப்போ. அப்போ இவர் நடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆனால் அப்படி இப்படின்லாம் சொல்லுவார். சொல்லி எல்லோரும் வருவாங்க பேசுவாங்க அதே ஆளுங்க. அப்போ ராவுத்தர் சொல்கிறாரு, டேய் அண்ணனை பார்க்குறது பேசுகிறது தான் கரெக்டு. ஏதாவது ஒரு கம்பெனி ஷூட்டிங் போனீங்கன்னா அண்ணன் பேரை சொல்லி சோறு திங்கக்கூடாது, அண்ணன் பேரை சொல்லி தண்ணி குடிக்கக்கூடாது, அப்படி பார்க்க போகிறவன் சாப்பாடு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ என்ன ஆச்சுன்னா, இதை சொன்னவர் ராவுத்தர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இனிமேல் அண்ணன் வரும்போது எல்லோரும் எந்திரிச்சு மரியாதை கொடுக்கணும், இல்லை அண்ணன் இங்கே உள்ளே வந்துட்டாங்கன்னா நீங்களாம் வெளியில் போயிடணும், அவன் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் ரோசப்ப இந்த இவங்க ஊர ரோசக்காரங்க, நான் வரல, யாரும் போக மாட்டேன் இப்போ சொல்லிட்டார்ல. ஆனால் நான் பிஸ்னஸில் போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து நான் நல்லா வேறவங்களாம் தெரியும், நல்லா மீடியேட்டராக பெரிய அளவில் போயிட்டுருக்கேன், பெரிய அளவில் போயிட்டுருக்கேன். விஜயகாந்த் படம் பூரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். எஸ் சந்திரசேகர் படம், ராமநாதன் படம், எனக்கு அதான் வேலை. இது வேலை சரியாக இருக்கும். யாரும் போகலை, இப்போ யாரும் போகல. விஜயகாந்த் சார் வந்து வேலை பார்க்குற என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே என்ன ஏன்னா பக்கத்துலேயே ரூம் எடுத்திருக்கேன் நான், உடனே தங்கராஜை கூப்பிட்டுவேன்னு நான் வந்தேன். டேய் படா ஏன்னா 3 நாளாக உன்னை காணோம் அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு வேலை இருந்துச்சுண்ணே, நான் கொஞ்சம் அப்படி இப்படி பிஸியாக இருந்தேன் அப்படின்னு. அதெல்லாம் தெரிஞ்சு சொல்கிறா அப்படின்னாரு. இல்லைன்னா எனக்கு வேலை அனுப்பிச்சி விட்டுரு அப்படின்னா நான் ராவுத்தரை பார்த்து பேசுகிறேன். அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சந்தேகம் வந்த உடனே சரி பரவாயில்ல கிளம்பு அப்படின்ற. சரின்ட்டு கிளம்பிட்டேன். கிளம்பினோடனே அது வேலைக்கார பேர அவனை வாங்கினி ஸ்டுடியோவுக்கு வர சொல்லு அப்படின்ட்டு. ஏன்னா நான் 2 பேரும் என் அண்ணன், நாங்கள்லாம் ஒரே ஊரில் நாங்கள் அண்ணன் தான், 2 பேரும் அண்ணன். இப்போ நம்ம இதான் சொன்னால் பிரச்சனை ஆகிடுமோ, இப்போ ஏன்னா நான் வந்து அவரை வச்சு தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அவர் பேரை வச்சு தான் உள்ளே விடுவாங்க என்னைய. இப்போ பிரச்சனை ஆகிடும்னா நான் வாங்கினி ஸ்டுடியோவுக்கு போனேன். வாங்கினி ஸ்டுடியோவில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு படம், பனியன் போட்டு கூப்பிட்டாரு, உட்கார்ற அப்படின்னு. உட்கார்ந்தேன். என்ன நடந்துச்சு கரெக்டாக சொல்லு, அடிச்சு அப்படின்னாரு. அதெல்லாம் அடிக்கிறோமா, அதாவது இந்த கண்ணில் தான் கோபம் இருக்கும், கையில் இருக்காது அந்த கோபம். இந்த கண்ணுலேயே அந்த கோபம் இந்த இங்கே வந்துடும். அப்படின்னா இங்கே பார்த்தோன்னு வச்சுங்க, அது இங்கே இருக்க மாதிரி இருக்கும். இந்த அடி விட்டாலும் என்ன ஆகும், சுருண்டு விழுகணும்ல அந்த. ஆனால் இதில் தான் இருக்கும்,
இதில் இருக்காது. சொல்கிறா அப்படின்னாரு. இல்லைண்ணே அண்ணே ஏதாவது ஆகிட போகுதுண்ணே, இப்ரான் அப்புறம் நீ சண்டை எடுத்து விடாண்ணே என்னையா அவரையும் அப்படின்னு சொன்னேன் நான். சொல்கிறா பார்த்துக்கோம்டா அப்படின்னா. இல்லைண்ணே நீ வரும்போது அண்ணன் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரு, வர்றவங்க நீங்கள்லாம் இனிமேல் அண்ணன் வந்தால் நீங்கள் மாதிரியே கொடுத்தா தான் வர்றவங்க கொடுப்பாங்க அப்படின்ற வார்த்தையை சொன்னாருண்ணே நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்ன உடனே நேரம் வந்தார் இவருக்கு. வந்துட்டு இதே மாதிரி காலையில் போனேன். ஏப்பா எல்லாத்தையும் வர நான் சொன்னேன். எல்லோரும் வரணும்ப்பா, அவங்க பேசலாம் நான் பார்க்கணும்ப்பா, நான் நல்லா இருக்குமோ அவங்க நல்லா கல்யாணம்னு பேசணும்ப்பா, ஏப்பா வேணான்னு சொன்னேன். இனிமேல் ஒன்று பண்ணுப்பா, இங்கேயே இனிமேல் சமையல். அப்படியே ஆரம்பிச்சது அது சமையல். இனிமேல் இங்கேயே சமையல், எல்லா பேரும் நம்ம பயப்படுறோம் இங்கே சாப்பிட வந்தாலும் சாப்பாடு. இதுக்கப்புறம் தான் வேறு வேறு ஆள்லாம் வர்றாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த முன்னாடி இருந்தாங்கள்ல அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அங்கே சாப்பாடு. இனிமேல் எல்லாம் சாப்பிட வருவாங்கல்ல. இப்போ என்ன சொல்கிறாரு, ஏய் 3 வேளை இங்கே சாப்பிடு, வெளியில் சாப்பிடாதா அப்படின்னு என்ன சொல்கிறாரு. இப்படி ஆரம்பிக்கப்பட்டு தான் அந்த சின்ன டேபிளாக அப்படியே ஒரு 50 பேர் உட்கார்ற மாதிரி 100 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு டேபிள் ஆரம்பித்து அப்படியே அந்த சாப்பாடு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்ன செய்கிறாரு, எப்பா சாப்பாடு வந்து இப்ரான் சொல்லிட்டாரு, சரிப்பா அதை பண்ணிக்கிறோம்ப்பா, இந்த நம்ம வெளியிலலாம் சுற்றுறாங்களாப்பா பாவம், அவங்களுக்கு சோறு கொடுப்போம்ப்பா அப்படின்னு இவங்க 2 பேர் கொடு அப்படி ஆரம்பித்தது தான் அந்த பொட்டணம் சார். அப்படி தான் எல்லாத்துக்கும் சமைச்சு எல்லாருக்கும் பொட்டணம் கொடுப்பாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் அவரோட இது டேக்கப்பில் அப்படியே போச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 83ல் 82ல் ஒரு கூட இருக்கேன். நான் விலகியே போகலை, கூடயே தான் இருந்தேன். கடைசியாக ஒரு படம் பண்ணிவிட்டு அவரை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். இனி இதுக்கு மேலே ப்ரொடியூசரு ஒரு பெரிய டைரக்டர் தானே, இந்த எப்பயுமே அந்த சண்டையில் விட்டுருவாங்க. எவ்வளவு உறவு இருந்தாலும் சரி, எவ்வளவு இதாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வருவாங்கல்ல. இப்போ சமயத்தில் விஜய் கூட நடந்துச்சுல ஒரு சம்பவம், அவர் விஜய் வச்சு 3 கூட எடுத்தாலும் நான் கூட இருக்கேன். ஸோ அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுல்ல. அது மாதிரி எவ்வளவு நட்பு நல்லா இருந்தால் கூட படம் எடுக்க ப்ரொடியூசருக்கும் ஆக்டருக்கும் கண்டிப்பாக சண்டை வரும். சண்டை வருதோ இல்லையோ கூட இருக்க ஊற்றி விட்ருவேன். அன்னையிலேருந்து தான் நான் கொஞ்சம் அப்படியே விலகிக்கிட்டேன். அப்படி தான் அந்த சம்பவங்கள் நடந்தது.